ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட ஆலயம் அல்லாஹ்வை வணங்க அவனின் ஏற்பாடு. நாட்டிலும் சிறக்க நட்பெயர் விளைக்க நளினமாய் வந்த நம் அஹ்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எளிமையாய் வாழ்ந்து இனிய வாழ்வூட்டினார்கள். ஏற்றமுறும் இஸ்லாம் பூரணமாக்கினார்கள். திங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. சங்கை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே இருந்தால் அத்தர் மணப்பதில்லை. கண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இனிப்பதில்லை. முத்து முஹம்மது முச்சுடரே, முஸ்தபா எங்கள் கண்மணியே, மக்கத்து மலரே, மதீனத்து நிலவே, பாரினில் உதித்த முஹம்மது ரசூலே, அறிவின் கடலாம் அன்பின் வடிவாம் பொறுமை சிகரம் பூமா நபி கோனே, நபியே உங்கள் பிறந்ததினால் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் இந்த பூலோகத்தில். நாளை மஹ்ஷரில் எமக்காக மன்றாடும் முழு நிலவே முஹம்மது நபிகளாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆம், அண்ணல் நபிகளார் அவர்களின் ரபியுல் அவ்வல் என்னும் முதல் மாசத்தின் உலமாவுகள் சொற்றொடர் வரிசைகளில் 5வது நாளாகிய இன்று நம்மவர்களுக்கு மத்தியில் உரை வழங்கும் ஆலிம் பெருந்தகி அவர்கள் இப்போது விஜயம் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மௌலவி மஃபாஸ் மஃபாஸ் நுலாரி அவர்களை வான்மறை குர்ஆனில் வல்லல் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் நாங்கள் அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்கு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله وعلى آلك وأصحابك يا نور الله. الصلاة والسلام عليك يا أول خلق الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد جاءكم من الله نور وكتاب مبين. وقال تعالى أيضا: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا العالم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. சர்வ புகழும் புகழ்ச்சியும் மேகவண்ண நாயன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்று முரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இவ்வுலகம் படைக்கப்படுவதற்கு காரண கர்த்தாவாக திகழ்ந்த அல்லாஹுவின் முதல் படைப்பு, அல்லாஹுவினுடைய ஒளியில் நின்றும் படைக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இவ்விடத்திலே சமாதியுற்று ஆட்சி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய குத்பு ஸைலான் ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் ஏனைய எல்லா இறைநேசர்கள் மீதும் கியாம பரியந்தம் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற
அத்துணை ஈமானிய நெஞ்சங்களின் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த சங்கை பொருந்திய இந்த வசந்த காலத்திலே இன்றைய தினம் வான்மறை கூறும் வல்லல் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பிலே பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தன்னுடைய கலாமாகிய குர்ஆனிலே எப்படி அவர்களை புகழ்ந்திருக்கின்றான், எத்துணை இடங்களிலே புகழ்ந்திருக்கின்றான் என்பது பற்றிய, குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை புகழ்ந்திருக்கின்றானா இல்லையா போன்ற விடயத்தை பற்றி பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான்மறை குர்ஆனிலே ஓரிரண்டு இடத்தில் அல்ல, பல நூறு இடங்களிலே அல்லாஹ் அவர்களுடைய மகிமைகளை, அவர்களுடைய மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கின்றான். மௌலிது என்று நாம் சொல்லுகின்றோமே, மௌலிது என்பது எங்களுடைய பாசையில் புகழ் பாடுவது. அந்த மௌலிது என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த காலம் அல்லது பிறந்த இடம். அரபியிலே சொல்லுவார்கள் லர்பு ஸமானி அபில் மகான் என்று சொல்லி, பிறந்த இடம் அல்லது பிறந்த காலம், இந்த இரண்டுக்கும் மௌலித் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்களுடைய பிறப்போடு தொடர்புபட்ட விடயங்கள் உள்ளடங்கிய, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற முக்கியமான அம்சங்களோடு குறிப்பாக அவர்களுடைய பிறந்த நிகழ்வுகளும் உள்ளடக்கப்பட்டிருப்பதனால் அந்த புகழ் மாலைக்கு மௌலிது என்று பெயர் நாமம் வந்தது. அந்த அடிப்படையிலே புகழ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது யாருடைய சுன்னத்து, யாருடைய வழிமுறை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய முதலாவது வழிமுறை அல்லாஹ்வினுடைய வழிமுறையாக இருக்கின்றது. உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்பதாக அவனுடைய படைப்புகளில் வேறு யாரும் அவர்களை புகழவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திலே அவதரிப்பதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பாக இருந்து வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். இப்பொழுதும் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான், இனியும் புகழத்தான் போகின்றான். உலகத்தில முடிவே இல்லாத ஒரு அமல் இருக்குமாக இருந்தால், எல்லா அமல்களுக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கின்றது. தொழுகை, இஸ்லாத்தின் பிரதான அமல்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, ஏனைய இன்னபிற அமல்கள், குர்ஆன் ஓதுவது, ஜிக்ர்கள் வைப்பது, தஸ்பீஹாத்துக்கள், இப்படி எந்த ஒரு அமலை எடுத்தாலும் அத்துணை அமல்களுக்கும் ஒரு நாள் முடிவு என்று ஒன்று இருக்கின்றது. காரணம், அந்த அத்துணை அமல்களையும் செய்கின்றவர்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள். தொழுவது அல்லாஹ் தொழுவது இல்லை, நோன்பு பிடிப்பது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது, திக்ர் வைப்பது, குர்ஆன் ஓதுவது, இவைகள் எல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய அமல்கள் அல்ல. என்றைக்கு இந்த அமல்களை செய்கின்றவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்களோ அத்துணை படைப்பினங்களுக்கும் ஒரு நாள் அழிவு என்று ஒன்று இருக்கின்றது. முதலாவது சூர் ஊதப்பட்டதும் வானம் பூமி இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அத்துணை வஸ்துக்களும் அழிக்கப்பட்டு விடும். அதற்கு பின்னால் மலக்குகள் அழைக்கப்பட்டு விடுவார்கள். சஜா சதாவும் அல்லாஹுவை சுஜூது செய்து கொண்டிருந்த மலக்குகள், அல்லாஹுவை திக்ர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த மலக்குகள், இப்படி எல்லா படைப்பினங்களுமே அழிக்கப்பட்டு விடும். அழிக்கப்பட்டதன் பின்னால் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அழிவே இல்லாத நித்திய ஜீவன், பாக்கியானவன், ஹய்யானவன் யார்? படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவுக்கு அழிவு கிடையாது, மௌத்து கிடையாது. அவன் நித்திய ஜீவன், என்றும் இருப்பான். எனவே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இதைகளை செய்யக்கூடியவர்கள் அழிந்து விட்டால், அழிக்கப்பட்டு விட்டால், மரணித்து விட்டால்
அந்த அமலை செய்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. மலக்குகளும் அளிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அத்துணை அமல்களும் அளிக்கப்பட்டதற்கு பின்பும் கூட ஒரே ஒரு அமல் அல்லாஹுவினால் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல் என்ன தெரியுமா? மௌலிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடுவது என்று சொல்லக்கூடிய அந்த அமலுக்கு முடிவே கிடையாது. என் காரணம், ஏனைய அமல்களை செய்கின்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். மனிதன் இல்லாவிட்டால் மரங்கள், செடிகள், கொடிகள் கூட அல்லாஹுவை திக்ர் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். அவைகளும் அழிக்கப்பட்டு விட்டதே. இப்பொழுது எந்த ஒரு அமலையும் செய்வதற்கு, ஜிக்ர் செய்வதற்கு, தஸ்பீஹ் செய்வதற்கு, குர்ஆன் திலாவத் செய்வதற்கு, தொழுவதற்கு, ஹஜ் செய்வதற்கு, நோன்பு பிடிப்பதற்கு, ஜகாத் கொடுப்பதற்கு எந்த அமலையும் செய்கின்றவர்கள் யாரும் இல்லை. எனவே அந்த அமல்களுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு இருக்கின்றது, முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் அல்லாஹ்வினால் புகழப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா ஹபீபிக்கல் ஆலம் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் நான் செய்வதாக சொல்லவில்லை. நான் தொழுகின்றேன், நீங்கள் தொழுங்கள் என்பதாகவோ, நான் நோன்பு பிடிக்கின்றேன், நீங்களும் நோன்பு பிடியுங்கள் என்றோ, நான் ஜக்காத்து கொடுக்கின்றேன், எனவே நீங்களும் ஜக்காத்து கொடுங்கள் என்றோ, நான் ஹஜ் செய்கின்றேன், எனவே நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என்றோ எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் செய்வதாக சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகின்ற விஷயத்தில் மாத்திரம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்கு முன்பதாக என்ன சொல்லுகின்றார்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் அடுத்து அவனுடைய அமரர்களாகிய மலக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களும் ஸலவாத் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்வதென்றால் என்ன என்ற வார்த்தைக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய, தஃப்சீர் செய்யக்கூடிய எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் அதற்கு கொடுக்கின்ற விளக்கம் என்ன? அல்லாஹு யுஸல்லி, அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகின்றான் அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகின்றான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹு யுஸ்னி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். எப்படி புகழ்கின்றான்? அவனுடைய புகழுடைய அந்த வர்ணிப்பு யாருனாலும் சொல்ல முடியாது. நாங்க எப்படி புகழ்வோம் என்பது எங்களுக்கு தெரியும். அவன் புகழ்ந்ததை போன்று யாரும் உலகத்தில் புகழ்ந்திருக்க மாட்டார்கள். நாம எப்படி புகழுகின்றோம்? எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமாக இதே சுபஹான மௌலிது, ரபியுல் அவல் வந்துவிட்டால் எங்களுடைய முன்னோர்களாகிய சங்கை பொருந்திய இமாம்கள் நமக்கு கோர்வை செய்து இந்த உம்மத்துக்கு செய்த அந்த ஹிதுமத்தை எங்களுக்கென்று கோர்வை செய்து படிக்க எங்களால் தகுதியற்றவர்கள். எனவே அவர்கள் கோர்வை செய்து தந்த அந்த மௌலிதை தபர்ருக் பரக்கத்துக்காக வேண்டி அதையே தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். வருஷம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் 12 நாளும் அந்த மாதம் முழுக்க சுபஹான மௌலிது. அதே போன்று கசீதத்துல் புர்தா இமாம் புஸ்ஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட புகழ் மாலை கசீதத்துல் புர்தாவை ஓதுகின்றோம். அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட ஹம்சியா முலரியா போன்றதை ஓதுகின்றோம். சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் கோர்வை செய்யப்பட்ட வித்ரியா ஷரீஃபை ஓதுகின்றோம். ஹரீரி மௌலிதை ஓதுகின்றோம், பர்தஞ்சி மௌலிதை ஓதுகின்றோம். இப்படிப்பட்ட குறிப்பிட்ட புகழ் மாலைகளை திருப்பி 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 அதே தான் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி புகழுகின்றான் தெரியுமா? ஒரு தடவை புகழ்ந்த புகழை கொண்டு
அடுத்து அவன் எப்பொழுதும் புகழுவதே இல்லை. ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய நிமிடங்களிலேயும் புது புது புகழை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். இதற்கு முன்னால் புகழ்ந்த புகழை கொண்டு அல்லாஹ் மீண்டும் புகழுவதில்லை. அப்படி என்றால் எத்தனை ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான புகழ்கள் அல்லாஹ்வினால் இதுவரைக்கும் வந்திருக்கும், இனிமேலும் வந்து கொண்டுதான் இருக்கும். உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்னாலேயும் உலகத்தில் ஒரு அமல் நடைபெறும் என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுஹ், அவர்களுடைய சனா, அவர்கள் மீது பாடப்படக்கூடிய சொல்லப்படுகின்ற புகழ் மாலை மட்டும்தான். ஏன்? அல்லாஹ் முடிவற்றவன், அவன் என்றும் நித்திய ஜீவன். நாம தொழுகின்றோம், நாம நோன்பு பிடிக்கின்றோம், நாம அமல் செய்கின்றோம் என்று சொன்னால் எந்த நேரம் அமல் செய்வது இல்லை, எந்த நேரமும் மௌலிது ஓதுவது இல்லை, எந்த நேரமும் ஸலவாத் ஓதுவது இல்லை. சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்வோம். ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. சதாவும் ஒரு செயலை நான் செய்கின்றேன் என்று சொன்னால் சதாவும் செய்து கொண்டே இருப்பான், சதாவும் செய்து கொண்டே இருப்பான். உலகம் அழிக்கப்பட்டதன் பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபை புகழ்ந்து கொண்டே இருப்பான். குர்ஆனிலே, வான்மறையிலே வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் என்பதற்கு இந்த ஒரு ஆயத்து மாத்திரம் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு. ஆனால் இது மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கான ஆயத்துக்கள். ஒரு சில ஆயத்துக்களை கூட சொல்வதற்கு இந்த சபை இடம் தரமாட்டாது, நேரம் நீண்டு கொண்டே போய்விடும். ஆரம்பத்தில் நான் ஓதி காண்பித்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். சூரத்துல் மாயிதாவிலே 14வது ஆயத். கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். அல்லாஹ்விடத்திலே இருந்து உங்களுக்கு நூர் வந்திருக்கின்றது, இன்னும் ஹலாலையும் ஹராத்தையும், ஹக்கையும் பாத்திலையும் தெளிவுபடுத்தக்கூடிய திட்டத்தெளிவான அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனும், அல்லாஹ்விடத்திலே இருந்து நூர் என்று சொல்லக்கூடிய ஒளியும் உங்களுக்கு வந்திருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த நூர் என்ற வார்த்தைக்கு அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள், குறிப்பாக மதரசாக்கள்ல ஓதி முடித்த எந்த ஒரு உலமாக்களும் தஃப்சீருல் ஜலாலைன் ஓதாதவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லா மதரசாக்கள்லையும் தஃப்சீர் பாடம் என்று போட்டா அங்க சிலபஸ்ல இருப்பது தஃப்சீருல் ஜலாலைன். அந்த தஃப்சீர் ஜலாலைனிலே அதற்கு ஷரஹாக இருக்கக்கூடிய தஃப்சீரு சாவியிலே, தஃப்சீர் ரூஹுல் பயானிலே, மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் பழமை வாய்ந்த தஃப்சீர் இப்னு அப்பாஸ், இது போன்ற எல்லா கிரந்தங்களிலேயும் கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன், நூர் என்று சொல்லக்கூடிய அது எது என்பதை பற்றி அந்த முஃபஸ்ஸிரீன்கள் விவரிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, தஃப்சீர் செய்யும் பொழுது, ஹுவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன், அல்லாஹ்விடத்திலே இருந்து நூர், ஒளி உங்களுக்கு வந்திருக்கின்றது. அந்த நூர் என்ற வார்த்தைக்கு அத்தனை முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுகின்ற வியாக்கியானம், தஃப்சீர் என்ன தெரியுமா, விளக்கம் என்ன தெரியுமா? ஹுவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அந்த ஆயத்திலே நூர் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. கிதாபு என்று குறிக்கப்பட்டிருப்பது ஃபுர்கான் வேதமாகிய குர்ஆன் என்பதை எல்லா முஃபஸ்ஸிரீன்களும், அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதைவிட வேறு என்ன விளக்கங்கள் நமக்கு தேவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நூர் என்று சொல்லிவிட்டான், குர்ஆனின் மூலமாக சொல்லிவிட்டான். அதற்கு பின்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியா, மண்ணில் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா, மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா என்ற ஒரு கேள்வி. வஹாபியர்கள், சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆச்சரியம், நாமும் சுன்னத் வல் ஜமாஅத் தான் என்று சொல்லுகின்றவர்களும் அந்த நிலைக்கு இன்றைக்கு ஆளாகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பம், அவர்கள் நூறினால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மண்ணினால் தான் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. குர்ஆன் சொல்லுகின்றது, கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். நூர் என்று சொல்லி அல்லாஹ்வே வர்ணித்ததன் பின்னால் அதற்கங்கால வேற என்ன தேவை?
இல்ல நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாக்கா, அப்ப நீங்க ஓதின கிதாபுகள் பொய்யானதா? தஃசீர் ஜலாலைனை கோர்வை செய்த ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரு பெரும் மகான்களினால் கோர்வை செய்யப்பட்டது ஜலாலைன் என்று சொல்லக்கூடிய தஃசீர். அதனால்தான் அதுக்கு ஜலாலைன், இரண்டு ஜலால்கள் என்று வந்தது. ஜலாலுத்தீன் என்று ரெண்டு இமாம்கள், ரெண்டு முஃபஸ்ஸிர்கள் சம்பந்தப்பட்டார்கள். இவங்களுக்கு தெரியாததா இன்றைக்குள்ளவங்களுக்கு மூல தரப்பட்டது அவர்கள் நூறு அல்ல என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் நூர் என்று அங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்று அல்லாஹ் அங்கே குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். இதனால தான் எத்தனையோ இடங்களில் மௌலிதில கூட சுபஹான மௌலிதை எடுத்து பார்த்தால் அத்துணையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பம், அவர்களுடைய அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் முதல் படைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் என்பதை தான் அந்த சுபஹான மௌலிது வர்ணித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக படைக்கப்படவில்லை, அவர்கள் ஒளியினால் படைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றவர்கள் சுபஹான மௌலிதை ஓத முடியாது. ஏன்? சுப்ஹான மௌலிதில கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவ்வலியத்தை, நூறானியத்தை சாபித்து பண்ணக்கூடிய, தரிபடுத்தக்கூடிய விடயங்கள் எக்கச்சக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நூறில் இருந்து அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியை குர்ஆனே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வான்மறை கூறும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருப்பது, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், சாட்சியாளர்களாக உங்களை ஆக்கி இருக்கின்றோம். உங்களை நாங்கள் உலகத்துக்கு சாட்சியாளராக அனுப்பி இருக்கின்றோம். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுகின்றவர்களாக அனுப்பி இருக்கின்றோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவர்களாக, அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடியவராகவும், அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராகவும், வசிராஜம் முனீரா, விளக்காக அனுப்பி இருக்கின்றோம். சிராஜன் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு இன்னும் ஒரு சிபத்து நவத்து, சிராஜன் முனீரா, ஒளி ஊட்டும் ஒளி விளக்காக உங்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். அந்த ஆயத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் மேற்குறிப்பிட்ட அந்த தஃசீர்கள் உட்பட ஏனைய தஃசீர்களையும் சிராஜன் முனீரா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களான சூஃபியாக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறில் இருந்து, அல்லாஹ்வினுடைய ஒளியிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் சிராஜ் முனீரா, ஒளியூட்டும் ஒளி விளக்காக. உலகத்தில் இன்றைக்கு இந்த பல்பு பத்துகின்றது என்று சொன்னால், சூரியனிலே இருந்து இன்றைக்கு வெளிச்சம் வருகின்றது என்று சொன்னால், சந்திரன் நமக்கு வெளிச்சத்தை தருகின்றது என்று சொன்னால், நெருப்பை பத்த வைத்தால் அந்த நெருப்புக்கு வெளிச்சம் இருக்கின்றது என்று சொன்னால், நட்சத்திரத்திலே இருந்து ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அத்துணை வஸ்துக்களிலேயும் ஒளி இருக்கின்றது என்று சொன்னால், குர்ஆன் சொல்லுகின்றது சிராஜன், ஒளியா விளக்காக அனுப்பினோம். எப்படிப்பட்ட விளக்கு தெரியுமா? முனீரா, அனைத்துக்கும் ஒளியூட்டும் ஒளி விளக்காக உங்களை நாம் அனுப்பினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர், நீங்க ஒளி, நீங்க தான் முழு உலகத்துக்கும் ஒளி கொடுக்கும் ஒளி விளக்கென்று சொல்லி படித்தார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் தடுக்கவில்லை. நான் மண்ணால படைக்கப்பட்டவன், என்னை பார்த்து நான் நூறு நூறு என்று சொல்றீங்க, ஒளி விளக்கு என்று சொல்றீங்க, ஒளி என்று சொல்றீங்க, அப்படியெல்லாம் படிக்க வேணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. நாம் எல்லோருக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம், நிகழ்வு, இந்த இடத்திலேயும் கூட அடிக்கடி பேசப்படுகின்ற விடயம் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி மோசமாக கவிதைகள் பாடிக்கொண்டிருந்தவர்கள், வைத்து படித்துக் கொண்டிருந்தவர்கள், சஹாபாக்களுடைய இரத்தங்களில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பு, மஹப்பத் இரண்டர கலந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக யார் பேசினாலும் அவர்களை வெட்டி விடுவதற்கு, கொண்டு விடுவதற்கு சஹாபாக்கள் எத்தனித்தார்கள்.
கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இப்படி எல்லாம் மோசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்ததை பார்த்த சஹாபாக்கள் ஆவேசம் கொண்டு கஅப் இப்னு ஸுஹைரை கண்ட இடத்திலே கொல்லுவோம், கண்ட இடத்திலே அவருடைய கழுத்தை வெட்டி வீழ்த்துவோம், தலையை கீழே வீழ்த்துவோம் என்று சொல்லி சூளுரைத்தார்கள். இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவிவிட்டது. கஅப் இப்னு ஸுஹைர் அவர்களுடைய சகோதரர், அவருக்கு இந்த மெசேஜ் போகின்றது. தம்பியின் மீது, தன்னுடைய சகோதரன் மீது இருக்கக்கூடிய அன்பினால் சகோதரனை அழைத்து சொல்லுகின்றார், சஹாபாக்கள் இப்படி அறிவித்தல் கொடுத்திருக்கின்றார்கள், உன்னால் தப்ப முடியாது, என்றிருந்தாலும் உன்னை கொலை செய்வார்கள், உன்னுடைய தலையை வெட்டி வீழ்த்துவார்கள். அந்த சஹாபாக்களுடைய வாளுக்கு நீ இரையாகாமல் உன்னுடைய உயிரின் மீது உனக்கு ஆசை இருந்தால், நீ உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபைக்கு சென்று அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து ஷஹாதாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் உன்னால் தப்ப முடியும், இல்லை என்றால் நிச்சயம் உன்னை வெட்டி வீழ்த்துவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் மீது இருந்த இரக்கத்தினால் கஅப் இப்னு ஸுஹைர் அவர்களுடைய சகோதரர் புத்திமதி சொன்னார். உடனே கஅப் இப்னு ஸுஹைர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. மாறு வேடம் போட்டு தான் கஅப் இப்னு ஸுஹைர் என்பதை காட்டிக்கொள்ளாமல் மாறு வேஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபைக்கு கஅப் இப்னு ஸுஹைர் வருகின்றார். சஹாபாக்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, மேல் மாறு வேஷத்தில் வந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்ட வந்துட்டாங்க கஅப் இப்னு ஸுஹைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்திருக்கிற ஆசாமி யார் என்று தெரியாமல் போகுமா? என்ன மாறுவேஷத்தில் வந்தாலும் தெரியாமல் போகுமா? இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைமுக அறிவு ஞானம் கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள அத்தனை மறைமுகமான எல்லா விஷயத்தையும் சொல்லி வைத்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய மாறுவேஷத்தில் வந்திருப்பது யார் என்று தெரியாமலா இருக்கும்? பூமிக்கு அடியில என்ன நடக்குது, வானத்தில என்ன நடக்குது, தண்ணிக்குள்ள என்ன நடக்குது, நாளை என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்கும், 1000 வருஷம் தாண்டி என்ன நடக்கும், கியாமத்து நாள் வரும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் என்ற செய்திகளை எல்லாம் அத்துணை மறைமுகமான அறிவு ஞானங்களையும் இல்முல் கைபையும் சொல்லித் தந்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய நிலை தெரியாமலா இருக்கும்? காட்டிக்கொள்ளவில்லை. வந்திருப்பது யார் என்று தெரிந்தும் கூட தெரியாத மாதிரி நடித்தார்கள். காரணம், சஹாபாக்கள் ஆவேசப்பட்டு விடுவார்கள், அவசரப்பட்டு விடுவார்கள், அவர்களை வெட்டி வீழ்த்து விடுவார்கள் என்ற அந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், காட்டிக்கொள்ளவில்லை. வந்த கஅப் இப்னு ஸுஹைர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை பற்றி வசைப்பாடி உங்களை பற்றி மோசமாக பைத்துக்கள் படித்த கஅப் இப்னு ஸுஹைர் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டால் அவருக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுப்பீர்களா? அவர்களை சஹாபாக்களுடைய அந்த வாழ்வெட்டுக்களை விட்டும் அவர்களுக்கு அபயம் கொடுப்பீர்களா? அவர்களுடைய உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா என்று கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். நிச்சயம் நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தன்னுடைய மாறு வேஷத்தை களைகின்றார்கள். கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் வாளை ஓங்கிக் கொண்டு எழும்புகின்றார்கள். எங்கேயோ தேங்கெல்லாம் தேடினோம், எங்களுடைய சபையிலேயே ஆள் கிடைத்து விட்டார், தலையை வீழ்த்தி விடுவோம், கொன்று விடுவோம் என்று சொல்லி ஆவேசத்தோடு எழும்புகின்றார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமைப்படுத்தினார்கள், அவசரப்படாதீர்கள், அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்காக என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார், இனிமேல் யாரும் அவருக்கு எதுவும் செய்துவிடக் கூடாது, அவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார், அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய மாத்திரத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு புகழை பாடுகின்றார்கள். பானத் சுஆத் என்று சொல்லி பிரசித்தி பெற்ற, உலகளாவிய ரீதியில் பிரசித்தி பெற்ற ஒரு பைத்து, ஒரு கசீதா. மதீனா யூனிவர்சிட்டி, கைரோ, ஈஜிப்ட், அல் அஸர் பல்கலைக்கழகம் போன்ற எத்தனையோ பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களில் கூட சிலபஸ்லே பாடத்திட்டத்திலே போடப்பட்டிருக்கின்றதில் அந்த பானத் சுஆதும் உண்டு. ஏன் அந்த அளவுக்கு அரபு இலக்கணங்கள் நிறைந்த ஒரு பைத்தாக இருக்கின்றன. அந்த பைத்தை கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே படித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஒரு கட்டத்தில் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்கின்றார்கள், இன்னர் ரசூல லஸைபுன் யுஸ்தபாஉ பிஹி, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஸைபுன், நிச்சயமாக ஒரு வாளாக இருக்கும். எப்படிப்பட்ட வாள்? மின்னக்கூடிய ஒரு வாள். யுஸ்தபாஉ பிஹி, அந்த ஒளியை கொண்டு, அந்த லவ் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் முழு உலகத்துக்கும் ஒளியூட்டப்படுமே, ஒளியை தேடப்படுமே. அத்தகைய ஒரு வாள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று படிக்கின்றார்கள். நூர், லவ், இது ரெண்டுக்கும் ஒரே கருத்து தான். வெளிச்சம், ஒளி என்பதுதான் கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு நூர் என்று படித்தார்கள் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒளி விளக்கு லவ் என்று சொன்னதை படித்ததை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தம் மீறி, சந்தோஷம் கடந்து, தான் போர்த்திருந்த அந்த போர்வையை, சால்வையை எடுத்து கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போர்த்தி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக, ஒளியாக இல்லாவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிப்பாட்டுங்க, இவ்வளவு நேரம் நீங்க படிச்சது சரி, என்னை பத்தி ஒளி என்று படிக்கின்றீர்கள், லவ் என்று படிக்கின்றீர்கள், நூறு என்று படிக்கின்றீர்கள், இது தவறானது என்று சொல்லி நிப்பாட்டி இருக்க வேண்டும். நிப்பாட்டினார்களா? அல்லாஹ்வே சிராஜம் முனீரா, முழு உலகத்துக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களுக்கும் ஒளியூட்டும் ஒளி விளக்கென்று சொல்லி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பார்களா? அல்லாஹ் ஆமோதித்து விட்டான், அல்லாஹ் குர்ஆனிலே நிரூபித்து விட்டான் அவர்கள் நூர் என்ற செய்தியை. இதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பார்களா? இப்படி எத்தனை ஆயத்துக்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய புகழ் மாலைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி முடிக்க முடியாத அளவு பாடி வைத்திருக்கின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் புகழுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மேலோட்டமாக சில ஆயத்துக்களை சொல்லிக் கொண்டு போகின்றேன். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நாயகமே, உங்களுடைய குணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, நீங்கள் நிச்சயமாக மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். அதீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அது மத்திட முடியாத ஒன்று. யாருக்குமே உலகத்திலே வந்த, இனிமேல் வர இருக்கின்ற யாரிடத்திலேயுமே இருக்காத அத்துணை நற்குணங்களையும் கொண்டவர்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகாத்தபு பண்ணி முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்னக, நிச்சயமாக நபியே நாயகமே, நீங்கள் லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லா தஜஅலு துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாதிக்கும் பாதா, உங்களில் சிலரை கூப்பிடுவது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து விடாதீர்கள், கூப்பிட்டு விடாதீர்கள். உங்களை ஒருத்தர் பார்த்து மச்சான் வாண்டு சொல்லி கூப்பிடுவோம், அல்லது பேரை சொல்லி அப்துல்லா வாண்டு சொல்லுவோம், அகமது வாண்டு சொல்லுவோம், அப்துல் ரசாக் வாண்டு சொல்லுவோம், ஹுசைன் வாண்டு சொல்லுவோம், ஹசன் வாண்டு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுவீங்களே, அதே மாதிரி உங்களில் சிலரை அழைப்பது போன்று உறவு முறையாக இருந்தாலும் மாமாண்டோ மச்சான் என்றோ சகோதரன் என்றோ அழைக்காதீர்கள். உங்களில் சிலரை அழைப்பதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லேசுப்பட்டால் அல்லவரு, என்னுடைய ஹபீப், ஏழு படைப்பில் முதன்மையானவர்கள், என்னுடைய படைப்பில் அத்துணையிலையுமே மேன்மை தங்கியவர்கள், அவங்களை யாரும் அப்படி அழைச்சிடாதீங்க. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ ஸௌதக்கும் லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை விட உயர்த்தி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி விடாதீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பகிரங்கப்படுத்தி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நீங்கள் மிகவும் ஒழுக்கமாக இருந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாலமு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
தெரிஞ்சுக்கோங்க, தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. குர்ஆனின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லாஹ் படித்து தருகின்றான். அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். நீங்க எங்க இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்ப அந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்னான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களோட சத்தத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை கூட்டிராதீங்க. அப்படி கூட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில உங்களுடைய சவுட்டை விட சத்தத்தை கூட்டினால் என்ன நடக்கும்? அன் தஹ்பத் அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். வஅன்தும் லா தஷ்உரூன், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாத நிலைமையில் உங்களுடைய அத்துணை அமல்களும் அழிந்துவிடும். அமல் அழியும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆயத்து குர்ஆன்ல ஒரே ஒரு இடம் தான். வமன் யர்ததித் மின்கும் அன் தீனிஹி, யார் ஒரு மனிதன் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு முர்த்தத்தாக மதம் மாறி விடுவானோ அந்த நேரத்தில் நான் இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு தொழுத தொழுகைகள், நோன்புகள், ஜக்காத்துக்கள், ஹஜ்ஜுக்கள், இன்ன பிற எல்லா அமல்களும் அழிந்துவிடும் முர்த்தத்தாகின்ற சமயத்தில் மாத்திரம்தான். அதே விஷயத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒழுக்கம் கட்டு சத்தத்தை உயர்த்துவது என்பது லேசுப்பட்ட அமல் அல்ல. உங்களுடைய அமல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய, உங்களை முர்த்தத்தாக ஆக்கக்கூடிய மிக பாரதூரமான ஒரு பாவம் என்பதை தான் அல்லாஹ் அங்கே உணர்த்தி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே எங்கேயும் அவர்களுடைய சத்தத்தை உயர்த்தி விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடமே இல்லை. இதனால தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிட்டானே, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்கள ரசூலா இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில தான் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனையவர்களை போன்று மரணித்து விட்டார்கள் என்று சொல்வது தவறு. மரணிக்கவில்லை. குர்ஆன் சொல்லுகின்றது, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை நபிமார்களிலேயும் மேன்மை தங்கியவர்கள். அந்த நபிமார்களை அத்துணை நபிமார்களும் கூட கபரிலே ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. நபிமார்களை விட அந்தஸ்தில் பல படித்தரங்கள் குறைந்த சுஹதாக்கள் கூட கபரிலே வாழுகின்றார்கள், அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அந்த சுஹதாக்களை பற்றி கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்றைக்கு நபிமார்கள் என்று சொன்னாலே அத்துணை நபிமார்களையும் விட மேன்மை தங்கிய எங்கள் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நாவு கூசாம என்ன சொல்லுகின்றோம்? அவங்க எங்களை போல மனுஷர் தானே, அவங்களுக்கு என்ன சிறப்பிக்குது? எங்களே மாதிரி தான் ஒரு உம்மா வாப்பாக்கு பிறந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தாங்க, கல்யாணம் முடிச்சாங்க, பல மனைவிமார்களோட வாழ்ந்தாங்க, பிள்ளைக்குட்டிகளோட வாழ்ந்தாங்க, குடும்பம் நடத்தினாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, பிரயாணம் செய்தார்கள், தூங்கினார்கள், எழும்பினார்கள், சாப்பிட்டார்கள். அப்ப அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? வாய்க்குசாம பேசுகின்றான். அல்லாஹ் எங்கேயாவது அப்படி பேசிக்கான குர்ஆன்ல? அல்லாஹ் என்ன சொல்றான்? அரே நீ நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி ஆள் இல்ல. உங்கள சிலர் அழைப்பதை போன்று சிலரை அழைப்பதை போன்று ஏண்ட ரசூலை நீங்க கூப்பிடாதீங்க. அவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் அல்ல. அவங்களோட சமூகத்தில் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? சத்தத்தை உயர்த்திராதீங்க. அவங்கள்கிட்ட உங்களுக்கு முழுமையான எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி இருக்கின்றது. என்னென்ன விஷயங்கள் தேவையோ அத்தனை விஷயத்திலையும் அவர்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படியெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால தான் ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டில் ஆளே இல்லை, ஒரு வீடு பூட்டப்பட்டிருக்கின்றது, ஒரு வீடு திறந்திருக்கின்றது, அல்லது பூட்டப்பட்ட வீடு திறந்து கொண்டு நாங்கள் உள்ளுக்கு போறோம், அல்லது திறந்திருக்கின்றது, வீட்டுக்கு சலாம் சொல்லி பார்க்கிறோம், உத்தரமே காணும். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அங்க போற நேரத்தில் யாராவது இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டுக்குள்ள அவங்கள்ட்ட சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள போங்க. வீட்டுல உத்தரம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஸலவாத்து சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். பூட்டப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுல ஆளே இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதனால தான் இஸ்லாம் சொல்லி தருகின்றது, உத்தரமே இல்லாத இடத்துக்கு போறேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லி கொண்டு போங்க. இவ்வளவு அழகான உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கின்ற எக்கச்சக்கமான ஆயத்துக்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும்
வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு அவுலா பில் முஃமினீன அல்லாஹ் சொல்லிட்டான், தெளிவா தான் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு அவர்களுடைய அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உசிரை விடவும் அவர்களுடைய உயிரை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேன்மையானவர்கள், உன்னதமானவர்கள். முஃமின்களுக்கு தான். ஈமான் உள்ளவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உசிரை விட மேலானவர்கள். அதனால தான் சஹாபாக்களுக்கு உண்மையான ஈமான் இருந்ததனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது தரக்குறைவாக பேசினால் வாள் எடுத்துக்கொண்டு ஓங்குவாங்க, வீராவேசத்தோடு வாள் எழுப்பிக் கொண்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உசிரையே கொடுப்பதற்கு இருந்தார்கள். இதுதான் உண்மையான முஃமினுடைய பண்பாடு. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் அல்லாஹ் புகழுகின்றான். இதை விடவும் என்ன புகழ் தேவை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் எத்தனையோ ஆயத்துக்களின் மூலமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறைஷிகள், காபிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இவங்களோட கோவிச்சிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அல்லாஹ் கோவிச்சிட்டான், அல்லாஹ் இவங்களை கைவிட்டுட்டான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலும் சொல்லல. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சூரத்துல் துஹாவை, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அவங்க சொல்ற மாதிரி உங்களோட ரப் உங்களை கைவிடவும் இல்லை, உங்களோட கோபிச்சுக் கொள்ளவும் இல்லை. உங்களோட ரப் உங்களோட தான் இருக்கிறான், அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து குர்ஆனிலே சொல்லுகின்றான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க வித்ரக அல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அந்த அத்தியாயத்திலேயும் அல்லாஹ் சொல்லி காட்டி வரஃபஅனா லக ஸிக்ரக், உங்களை ஞாபகம் செய்வதை, உங்களுடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்து கொண்டே இருப்போம். கியாமம் வரைக்கும் உங்களுடைய புகழ் உலகத்திலே மேலோங்கிக் கொண்டே இருக்கும். உங்களை நினைவு கூறுவதை கூறப்பட்டு கொண்டே இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களோட மௌலிதை யாராலையும் நிப்பாட்டேலாம், யாரு நிப்பாட்டினாலும் உங்களுடைய புகழ் உலகத்திலே எங்கேயோ யாரை கொண்டாவது அது ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மௌலிது என்ற பெயர்ல வந்தா மட்டும்தான் அது புகழ். ஸலவாத் இருக்குதே, மௌலிது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டோம் என்று வச்சுக்கொள்வோமே, எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையுமே வஹாபி ஆக்கி போட்டானோ, எல்லாம் வஹாபி ஆகிட்டான் உலகத்தில். அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிப்பட்ட நிலைமை வராது. அப்படி வந்துட்டேன்னு சொன்னாக்கா உலகம் அழிஞ்சிடும். அது வரைக்கும் உலகம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப யாருமே மௌலிது ஓதாவிட்டாலும், யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌலிது என்ற பெயரில் புகழாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள், புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மீது ஸலவாத்து ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஸலவாத்து சொல்வார், மலக்குகள் ஸலவாத்து சொல்வார்கள், அது வேற விஷயம். உலகத்தில் வாழுகின்ற நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்களும் ஈமான் உள்ளவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கீன்கள் இருக்கின்றார்களே, அவங்கள வாயாலையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ வச்சு கொண்டே இருப்பான். ஏன் தொழுகையில 19 ஃபர்லுகள் இருக்குது. 19 ஃபர்லுல ஒரு ஃபர்ல் உட்பட்டாலும் தொழுகக்கூடாது. 19 ஃபர்லுல ஒரு ஃபர்ல் உட்பட்டாலும் தொழுகக்கூடாது. அப்ப 19 ஃபர்லுல ஒன்றுதான் அத்தஹியாத் ஓதுறது. அத்தஹியாத் ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஃபர்ல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது. முஃமினும் ஸலவாத் ஓதணும், முனாஃபிக்காக இருக்கக்கூடிய வஹாபிகளும் ஸலவாத் ஓததான் வேணும். இல்ல எனக்கு ஸலவாத் ஓத முடியாது. தொழுகை முனாஜாத்துல்லா, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில இபாதத்தில மூன்றாவது ஆள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்குள்ளால் எனக்கு கொண்டு வர முடியாது என்று சொல்லிட்டாக்க அவனுடைய தொழுகை அப்படியே தூக்கி வீசப்பட்டுமே. தொழுகையினுடைய ஃபர்லு விடுபடுகின்றது. தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உண்டாகட்டும், பரக்கத் உண்டாகட்டும், நீ தொழுகையில சொல்லிதான் ஆகணும். அதற்கு பின்னால ஸலவாத்
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم. குறைஞ்சபட்சம் اللهم صل على سيدنا محمد என்று சொல்லக்கூடிய அந்த ஃபர்லை மாத்திரமாவது அவன் சொல்லிக்கணும். சொன்னால்தான் அவனுடைய தொழுகைக்குரிய அந்த ஃபர்லுகள் நிறைவேறும். இல்லை எனக்கு ஸலவாத்து சொல்ல முடியாது, சலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகையில வச்சு எனக்கு சலாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னாக்கா அவனுடைய தொழுகையே இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். முஃமினும் நீ புகழதானவனும், முனாஃபிகா நீயும் புகழதானவனும். அப்பதான் உன்னை தொழுகையிலையும் கூட தொழுகைக்குள்ளாரையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுகின்றார்கள். தொழுது முடிஞ்சிட்டு வேற இபாதத்துக்கு செஞ்சிட்டு துஆஉ முஹல் இபாதா, துஆ தான் எல்லா அமலுக்கும் மூலதனமானது. அப்ப துஆ கேட்கிறான். துஆ என்ன செய்றான்? யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு என்னென்ன தேவைகளுக்கு இப்படி எல்லாம் நீக்கி தான் சொல்லி கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். துஆவுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி கேட்டா தான் அது துஆ. துஆவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதணும். கேட்க வேண்டிய துஆக்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியிலையும் ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து துஆவை முடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லப்படாத வரைக்கும் எந்த ஒரு துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்ப துஆ அது துஆவாக இருக்கணும் என்று சொன்னாக்கா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மௌலிது வரணும். மௌலிது என்னது? ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். ஸலவாத் சொல்றதுக்கு கூட அருகதையற்றவர்கள், லாயிக் இல்லாதவங்க நாங்க. எப்படி சொல்லும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்லி, உன்னுடைய ஹபீபின் மீது நீ ஸலவாத் சொல்லி. எங்களுக்கு ஸலவாத் சொல்றதுக்கு கூட லாயிக்கற்றவர்கள், தகுதியற்றவர்கள், நீ ஸலவாத் சொல்லி. அல்லது ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்வானாக என்று சொல்லித்தான் சொல்லுமே ஒழிய எங்கேயாவது உஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஸல்லைத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வின் மீது நான் ஸலவாத் சொல்லிட்டேன், நான் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று யாராவது சொல்றதா? இல்ல. ஏன்? அந்த ஸலவாத்தை சொல்றதுக்கு தகுதியான ஒருவன் படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ், அவனுக்கு தான் சொல்லும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். நீ உன்னுடைய ஹபீபின் மீது நீ ஸலவாத் சொல் என்று சொல்லி அல்லாஹ்வை தான் நாங்கள் அந்த ஸலவாத் சொல்லும்படியும் பாரம் சாட்டுகின்றோம். எனவே வஹாபியாக இருந்தாலும், முஃமினாக இருந்தாலும், முனாஃபிக்காக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீ மௌலிது ஓதாவிட்டாலும், ரசூலுல்லாஹ்வை புகழாவிட்டாலும், ஓண்ட தொழுகையில நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துதான் ஆகணும். அவங்களுக்கு சலாம் சொல்லிதான் ஆகணும், ஸலவாத் ஓதிதான் ஆகணும், ஷஹாதாவை தொழுகைக்குள்ளாலையும் சொல்லிதான் ஆகணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது தொழுகையாக இருக்கலாம், துஆவாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமை தோறும் ஓதப்படுகின்ற குத்பா பிரசங்கமாக இருக்கலாம். எல்லாரும் வந்திருப்பாங்க ஜும்மாக்கு. இமாம் 2 குத்பாலையும், ஒரு குத்பால இல்ல 2 குத்பாவிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பெயரை சொல்லி ஸலவாத் சொல்லணும். ஸலவாத் உடுப்பட்டாக்கா 2 குத்பால, ஒரு குத்பால ஸலவாத் சொன்னாரு, அடுத்த குத்பால தான் மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னாலும் கூட வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜும்மாவும் அது ஜும்மா இல்ல சும்மாவாகிடும். ஜும்மா தொழுகையில சும்மா தொழுவோம். அப்ப திருப்பி அவங்க என்ன செய்யணும் உண்டோ, இமாமுக்கு அந்த குத்பாவை மறுவ ஓத சொல்லி அந்த குத்பாவை நடத்திட்டு ஜும்மா தொழணும். அப்படி இல்லாட்டி எல்லாரும் லொஹர் தொழ வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்படுவாங்க. ஜும்மா தொழுகை அது தொழுகையாக இருக்கணும் என்று சொன்னா ஹத்தீப் குத்பா ஓதுற ஹத்தீப் 2 குத்பா நடக்கின்றது, அங்க 2 குத்பாவிலையும் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லி ஆகணும். துஆவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் வரணும். இப்படி எல்லா இடத்திலையும் அவன் மோமினாக இருந்தாலும் முனாஃபிக்காக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்ணியமானவர்கள், மேன்மையானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஸலவாத் சொல்லிதாகணும். ஸலவாத் என்ற அந்த மௌலிதை விட்டும் யாருக்கும் நீங்கி விட முடியாது. அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறான், நீ ஸலவாத் சொல்லதான் ஆகணும். நீ மண்டையை போட்டுட்டாக்கா உனக்காக வேண்டி ஜனாதா தொழுவிக்கப்படுகின்றது. ஜனாதா தொழுகையில 4 தக்பீர்களை கொண்டது தான் ஜனாதா தொழுகை. ருக்கு இல்ல, சுஜூது இல்ல, அதே போன்று அத்தஹியாத்து இல்ல, இவ்திதாலி இல்ல, சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு முன்னால வஜ்ஜஹத்து இல்ல, சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால எல்லா தொழுகையிலையும் ஓதப்படுகின்ற சுன்னத்தான ஒரு சூரத்து இல்ல, எதுவுமே இல்லாத இந்த தொழுகையிலையும் கூட 4 தக்பீரை கொண்டு தொழக்கூடிய அந்த தொழுகையிலையும் 2வது தக்பீருக்கு பின்னால என்ன ஓதும்படி மார்க்கம் சொல்லுகின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுங்க. ஸலவாத் ஓதுவது கட்டாயம். ஸலவாத் ஓதினா தான் அது ஜனாதா தொழுகை.
அதே போன்று உன்னை கொண்டு போயிட்டு கபர்ல வைக்கப்படுகின்றது. கபர்ல வைக்கப்படுகின்ற சமயத்தில் என்ன சொல்லி வைக்கப்படுகின்றது? பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வினுடைய ரசூலாகிய எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மார்க்கத்தில தான் ஒன்னு இந்த கபர்ல வைக்கிறோம். வைக்கும் பொழுதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பெயரை கொண்டே தான் வைக்கப்படுகின்றது. கியாமத்து கபர்ல வச்சிட்டு எல்லாரும் போயிட்டுருவாங்க. அவனுடைய அடக்கியவர்களுடைய காலடி செருப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே மலக்குகள் அங்கே சமூகம் கொடுப்பார்கள். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? அவனை உட்கார வைத்து கேள்வி கேட்பார்கள். கேட்கின்ற கேள்விகளில் பிரதானமான கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே காண்பிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்கப்படும். மா குன்த தகூலு ஃபீ ஷஅனி ஹாதர் ரஜுல், இவர்களுடைய விஷயத்திலே நீ உலகத்திலே என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். கபர்ல வெச்சத்துக்கு பின்னாலேயும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் கேட்கப்படுகின்றது. இவங்களை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய் என்ற கேள்வி கபர்ல வைக்கப்பட்டதுக்கு பின்னாலேயும் கேட்கப்படும். நாளை கியாமத்திலே எழுப்பப்படுகின்றது. அவனை எழுப்பப்பட்டதன் பின்னால் அவன் சுவர்க்கம் செல்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஷஃபாத் மன்றாட்டத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் செல்ல முடியும். இத்தனை சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்துணை விடயங்களை பற்றி, அவர்களுடைய மகத்துவங்களை பற்றி மாத்திரமல்லாமல் அவர்களோடு சேர்ந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய அஹ்லு பைத்துக்கள், அவர்களுடைய சஹாபாக்கள், அவர்களுடைய உடல் உறுப்புகள், இவைகளை பற்றியெல்லாம் குர்ஆனிலே ஒவ்வொரு ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மகிமைகளை, மகத்துவங்களை சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் மௌலிது ஓதிக் கொண்டிருக்கின்றான். இந்த புகழை உலகத்தில் யாரினாலும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. மனிதர்கள் பாடுகின்ற மௌலிதுகள் நின்றாலும் குர்ஆன்ல இருக்கக்கூடிய மௌலிதுகளை எப்படி நிப்பாற்றது? அல்லாஹ்வே மௌலிது ஓதிட்டான் குர்ஆனில. அதற்கு பின்னால குர்ஆன்ல இருக்கின்ற மௌலிதை எப்படி நிப்பாற்றது? குர்ஆன்ல மௌலிது இருக்கின்றது. இன்றைக்கு வஹாபிகளுடைய ஒரு எஸ்எம்எஸ் வந்து இருக்கின்றது. குர்ஆனோடு யுத்தம் செய்யும் மௌலிது. மௌலிது என்பது குர்ஆனுக்கு எதிரானதான். மௌலிது குர்ஆனோடு யுத்தம் செய்கின்ற மௌலிதை பற்றிய ஒரு துண்டு பிரச்சாரம் அவங்களுடைய எல்லா ஆபீஸ்களையும், எல்லா அவங்களுடைய நிறுவனங்களையும் வெளியிடும்படி அவங்க அறிவித்தல் கொடுத்திருக்கிறார். குர்ஆனுக்கு முரணான மௌலிதான், குர்ஆனோடு யுத்தம் செய்யும் மௌலிதான். அதுல என்ன போட்டிருப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது, அவர்களுடைய புகழ் குர்ஆனோடு மாத்திரம் நின்று விடவில்லை. இந்த ஃபுர்கான் வேதம் இறக்கப்படுவதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஏனைய வேதங்கள், தௌராத், இன்ஜீல், ஜபூர், எல்லா வேதங்களிலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஓதப்பட்டு தான் இருக்கின்றது. இதைதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தி அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு மெசேஜ் கொடுக்கப்படுகின்றது. உங்களுடைய மருமகளார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழந்தையை நாம் எல்லோரும் காத்திருந்த, எதிர்பார்த்திருந்த அந்த குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்ட அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த இடத்துக்கு சமூகம் கொடுத்து உள்ளே கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பைத்து படிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பைத்தில அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜீனானி. அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்கள் படிச்ச பைத்து அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி. யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? குர்ஆன்ல பெயர் சொல்லப்பட்டவர்கள். இதை தூக்கி பிடிச்சு கொண்டு வஹாபிகள் பாத்தீங்களா, இதனால தான் மௌலிது ஓதவானம் என்று சொல்றோம். மௌலிதுல எவ்வளவு அப்பட்டமான பொய் இருக்குது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருந்தார்களாம். அப்துல் முத்தலிப் நாயகம் வந்து கையில எடுத்து படிச்சாங்களாம். அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி என்று படிச்சாங்களாம். நீங்க குர்ஆன்ல பெயர் சொல்லப்பட்டவர். அரே குர்ஆன் எப்பப்பா இறக்கப்பட்டது? யாருக்கும் மூல குழம்பி போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய 40வது வயசுல தானே குர்ஆன் இறங்க ஆரம்பமாகிட்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறக்கும் பொழுது குர்ஆன் உலகத்துக்கு இறக்கப்பட்டிருந்துட்டா இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது
அவங்க பிறந்த உடனே அப்துல் முத்தலிப் நாயகம் படிச்சாங்களாம். அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி, குர்ஆன்ல நீங்க பேர் சொல்லப்பட்டவங்க அஹ்மத மக்தூபன், அஹ்மத் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது, அலல் ஜீனானி, எல்லா சுவர்க்கத்திலேயும் எழுதப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அப்துல் முத்தலிப் நாயகம் படித்தார்கள். இதனால தான் நாங்க சொல்ற மௌலிது பொய், மௌலிது ஓதவானம், குர்ஆனுக்கு முரணானது என்று சொல்லுவாங்க. அப்ப அங்க என்ன கருத்து? அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி, அங்க குர்ஆன் என்ற வார்த்தைக்கு என்ன கருத்து, என்ன விளக்கம்? இதற்கு முன்னால் உண்டான வேதங்கள், ஜபூர், இன்ஜீல் வேதம், தௌராத் வேதம், இந்த வேதங்களில் எல்லாம் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் என்பது ஃபுர்கான் வேதத்துக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னைய வேதங்களுக்கும் குர்ஆன் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை மிக அழகான குரலில் ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இப்ப மௌலிது பொய் என்று சொன்னவன் அடுத்த என்ன சொல்லுவான்? புகாரியும் பொய் தான், புகாரியும் பொய். ஏன்? குர்ஆன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல குர்ஆன் இறக்கப்பட்டா இல்லையே. அப்ப மௌலித நீ பொய் என்று சொன்னா புகாரியையும் பொய் என்று சொல்லுவாய். உனக்கு தான் ஹதீஸ் தெரியா, குர்ஆன் தெரியா? குர்ஆன் ஹதீஸ் நீ பேசுவது இல்லையே, குர்ஆனும் ஹதீஸும் உனக்கு மார்க்கம் இல்லையே. இப்னு தைமியா, இப்னு அப்துல் வஹாப் போன்ற அந்த வழிகாரர்கள் தான் உனக்கு ஆதாரங்கள், இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரங்கள் அந்த ரெண்டு பேரும் தான். பொய்க்கு சொல்லிக் கொள்வான் குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு ஆதாரம் என்று சொல்லி. அப்ப புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்றவர்களாக, அழகிய தொனியில் ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். மிக இன்பமாக, ராகமாக, யாரும் விரும்பி கேட்கின்ற தொனியிலே ஓதுகின்றவர்களாக இருந்தார்கள். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல குர்ஆன் இருந்துட்டோம். அப்ப அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்களான சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குர்ஆன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்றவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஜபூர் வேதம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல கிராத் வடிவத்தில் அழகான இனிய தொனியில ஓதுவார்கள் என்றுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப குர்ஆன் என்பதனுடைய கருத்து என்ன? ஓதப்படக்கூடியது, வாசிக்கப்படக்கூடியது, என்று சொல்லக்கூடிய மக்ரூஹுடைய கருத்தை கொண்டதுதான் குர்ஆன். ஓதப்படக்கூடியது, வாசிக்கப்படக்கூடியது. குர்ஆன் ஓதப்படுகின்றது, வாசிக்கப்படுகின்றதை போன்று முன்னைய வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூரும் வாசிக்கப்படக்கூடியதாக, ஓதப்படக்கூடியதாக இருந்தது. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஜபூர் வேதத்தை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய தொனியில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி புகாரியினுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி என்பது அங்கே சொல்லுவார்கள், வஹாபிகள் சொல்லுவாங்க, பாத்தீங்க குர்ஆன், இதை வச்சு பாமர மக்களுக்கு அங்க என்ன விளங்க போகின்றது? ஆலிம்களிடத்தில் கொண்டு போயிட்டு காட்டினா கூட அந்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி, இந்த குர்ஆன் இந்த கருத்து அவ்வளவு நல்லம் இல்லை தான், இதுல கொஞ்சம் குழப்பம் மிகுதான் என்று சொல்லுவாங்க. அது மௌலிதில வரக்கூடிய எத்தனையோ வார்த்தைகளுக்கு சரியான கருத்து தெரியாம, குர்ஆன்ல இருக்கக்கூடிய கருத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்காமல் அது ஷிர்க், அது கிறுக்கு என்று சொல்லிக் கொண்டு போறது. அதுல வந்த விளைவு தான் இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க நூறு இல்ல, ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல என்று குர்ஆனே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இல்ல, அதெல்லாம் பிழை, அது சரிப்பட்டு வராது. சில பேர் சொல்றது என்னது? அதுல அது கருத்து வேறுபாடிக்கு, அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது நூறண்டு நம்பினாலும் சரி, மண்ணால படைக்கப்பட்டவங்க நம்பினாலும் அது பிரச்சனை இல்லை. அடே அந்நிய ஒத்தன் சொல்லிட்டு போனா பரவாயில்ல, சுன்னத் வல் ஜமாஅத் என்ற லேபலில் இருக்கின்றவர்கள் பேசுவது தான் எங்களுக்கு கவலையாய். கிட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆலிம் ஒரு சுன்னத் வல் ஜமாஅத் பிரசித்தி பெற்ற இடத்துல பேசுறாராம், மௌலிது ஓதுறதும் பித்அத் தான் என்று சொல்லி சொன்னாராம். கேட்டுக்கொண்டிருந்த ஆட்களுக்கெல்லாம் ரத்தம் கொதித்தது. கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை கொண்டவர்கள், ஈமான் இல்லவர்களுக்கு ரத்தம் கொதித்தது. ஜும்மா முடிஞ்சதோடு ஒருத்தர் பேட்டி கேட்டு, என்ன ஹதரத் மௌலிது பித்அத் என்று சொல்லிட்டீங்களே? இல்ல, பித்அத் என்றாக்கா ரெண்டு ஜாயிக்கு, பித்அத்துன் ஹசனா, பித்அத்துன் செய்யாண்டி, கெட்ட பித்அத், நல்ல பித்அத். மௌலிது பித்அத்துன் ஹசனா, நல்ல பித்அத் என்று சொன்னாராம். அப்படின்னு சொன்னா அந்த ஆலிம் ஹதீஸ்கள் படிச்சு இல்ல, ஹதீஸ் தெரியா,
புகாரியில, முஸ்லிம்ல, ஏனைய எத்தனையோ கிரந்தங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு சஹாபாக்கள் மௌலிது ஓதினாங்க. மௌலித் என்ற ஆரம்பத்தில் கருத்தை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த புகழ் பாடப்படுவதனால, அவங்களோட பிறப்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இணைக்கப்பட்டிருப்பதனால தான் அந்த புகழ் மாலைக்கு மௌலித் என்ற பெயர் வந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே எங்களுக்கு எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டது, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சாங்க, 100 படிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? படிக்காங்க பில, நான் மண்ணால படைக்கப்பட்டவன், நான் ஒளியினால் படைக்கப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி தடுத்தாங்களா? இல்ல, நீங்க படிக்கிறது சரிதான் என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு போர்வை போர்த்தி அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. இதை இல்லைன்னு சொல்ல போறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரத்தில் மதீனாவாசிகள் அன்சாரிகள் படிச்ச பைத் என்ன? தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதா, தலஅல் பத்ரு அலைனான்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, பத்ர் பூரண 14வது இரவு பூரண சந்திரன் எங்களுக்கு முன்னால ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது, உதயமாகிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 100 என்று சொன்னாங்க. பத்ர் என்று சொன்னாக்க ஒளி வீசக்கூடிய சந்திரன், முழுமதி 14வது இரவு பூரண சந்திரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கணும்? என்னை பார்த்து பத்ர் என்றெல்லாம் படிக்க வேணும், இதெல்லாம் ஷிர்கான வார்த்தை சொல்லிக்கணுமே. நாங்க படிச்சாக்கா ஷிர்காம், மௌலிதுல வந்தாக்கா அது ஷிர்க் இல்லையா? இங்கே பத்ர் என்று வந்து இருக்கின்றது, அங்கே நாம் என்ன படிக்கின்றோம்? அதைவிட வார்த்தையில் கொஞ்சம் அதைவிட குறைவான ஒரு வார்த்தை தான் யானபி பைத்தில படிக்கிறோம். அந்த ஷம்சுன் அந்த பத்ருன், அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூறுன் ஃபௌக நூரி. நீங்க சூரிய ஒளிக்கு ஒப்பானவர்கள், 14வது இரவு பூரண சந்திரனுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லிட்டு, இல்லை அந்த ஒளியெல்லாம் என்ன? அந்த நூறும் ஃபௌக நூரி, எல்லா ஒளிகளுக்கு மேலாலும் நீங்கள் ஒளிமயமானவர்கள் என்று சொல்லி படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வச்சுக்கொண்டே பத்ர், ஷம்ஸ் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத் வருகின்றது, புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வச்சுக்கொண்டு ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய, நீங்க சூரிய ஒளிக்கொப்பானவர்கள், சூரிய ஒளியை விடவும் ஒளி வீசக்கூடியவர்கள் என்று படிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. இங்கே தலஅல் பத்ரு படிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க, யாரையும் தடுக்கல்ல. அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய விடயங்களை ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதிஜாக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், நூர் என்று வந்திருக்கின்றது, சிராஜம் முனீரா, எல்லா ஒளிக்கும் ஒளியூட்டக்கூடிய ஒளி விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளை எல்லாம் வைத்துத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி எல்லாம் அவங்கள நூர் என்றும் சிராஜம் முனீரா, மற்ற நூர்களுக்கெல்லாம் ஒளியூட்டக்கூடிய ஒரு ஒளி விளக்கு என்றும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்து இருக்கின்றான். குர்ஆன்ல நமக்கு அவர்களுடைய புகழை, மௌலிதை ஓதி காட்டிக் கொண்டிருக்கின்றான். எனவே பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் முடிஞ்சாலும் மௌலிது மட்டும் நிற்காத ஒரு அமல். ஏன்? அல்லாஹ் செய்யக்கூடிய இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு, அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல் அந்த மௌலிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் அது உலகம் அளிக்கப்பட்டாலும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழ் பாடுவது என்பது பித்அத்தான ஒரு அமல் அல்ல, சுன்னத்தான அமல். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க. சுன்னத்தான ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிரு சுன்னத்தான என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு செஞ்சிருக்கோணும், அல்லது சொல்லுங்கண்டு அதை செய்யுங்கன்னு சொல்லி இருக்கோணும், அல்லது அவங்க சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை, இன்னொருத்தர் செய்யும் பொழுது அதை தடுக்காம பார்த்து அங்கீகரித்து கொண்டு இருக்கணும். சொல் செயல் அங்கீகாரம், இதற்கு தானே சுன்னத் என்று சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய ஜீவிய காலத்திலேயே உடனுக்குடன் கவிதைகளை பைத்துக்களை கோர்வை செஞ்சு அவங்களுடைய சபையில படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 57க்கும் மேற்பட்ட கவிஞர்கள், விற்பனர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படிப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க அதுல மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். இவங்க மாத்திரமல்ல, இன்னும் எக்கச்சக்கமானவர்கள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்களுடைய சபையில புகழ்ந்து படிப்பாங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சது என்ன? மௌலிது தானே. அப்ப அதுக்கு பித்அத்தண்டா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால், அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால், சஹாபாக்களுடைய காலத்திலேயோ அதற்கு பின்னாலேயோ வந்திருந்தால் அதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். பித்அத்துன் ஹஸனா, அது நல்லவைகளாக இருந்தால் பித்அத்துன் ஹஸனா, நல்ல பித்அத் என்று சொல்லப்படும்.
எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுக்கு வைத்து புகழப்பட்டு இருக்கின்றது. புகழும் பொழுது யாரையும் தன்னை புகழவானம் என்று தடுக்க இல்லை. மதீனத்து அன்சாரிகள் புகழ்ந்தார்கள், தலால் பதுர் படிச்சு வரவேற்றார்கள், வெல்கம் பண்ணார்கள், வானம் என்று சொல்லி தடுக்க இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகழ்ந்தாங்க, அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் முன்வைக்கிறது. என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய புகழ வானம் என்று சொல்லிக்காங்க. என்ன சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் அவர்களை புகழ்ந்ததை போன்று என்னையும் நீங்க புகழ்ந்திராதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் புகழ்ந்ததை போன்று புகழவானம் என்று தான் சொன்னாங்களே ஒழிய ஒட்டுமொத்தமாக யாரும் என்ன எப்படியுமே புகழவானம் என்று சொன்ன ஒரு ஹதீஸை காட்ட சொல்லிட்டுங்க பாப்போம். ஒரு லைஃபான ஹதீஸையாவது காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்க இல்லை, தன்னை புகழும்படி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் புகழ்ந்த மாதிரி புகழவானம் என்று தான் சொன்னாங்க. உதாரணப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க, உவமானப்படுத்தி தான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் எப்படி சொன்னாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்னுல்லாஹ் என்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய தேவ குமாரர் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னும் அதையும் மீறி இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் ரப் என்று கூட சில பேர் சொன்னாங்க. இவங்க இப்படி மௌத்தா போன மனுஷனை கூட உசுராக்குறாங்களே, கையை வச்சுட்டாக்க உசுர் வருது அவனுக்கு. கண் தெரியாத மனுஷன் கண்ணில கையை வச்சுட்டாக்கா கண் பார்வை வருது. வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் நோய் உள்ளவனுக்கு அவங்க கையை தடவி எடுத்துட்டாக்கா நோய் குணமாகிறது. எத்தனையோ விஷயங்களை பார்த்தாங்க. அல்லாஹ் கிட்ட ஏதாவது அற்புதங்களை காட்டுமாறு சொல்லிட்டாக்கா வானத்திலிருந்து பல தட்டு இறங்கிட்டு குர்ஆனும் சொல்லி காட்டுகின்றது. ரப்பனா அன்ஸில் அலைனா மாஇதத்தன் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆகிரினா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல தட்டை இறக்கி வைக்கும்படி கேட்டாங்க, அற்புதத்தை காட்டுவதற்கு. அதை இறக்கினால் அது எங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாத்துக்கும் தகூனு லனா ஈதல், பெருநாள் தினமாக ஆகிவிடுமே, அப்படிப்பட்ட ஒரு பலத்தட்டை எங்களுக்கு நீ ஆக்கி வை என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் இறக்கி வச்சான். அப்ப இதெல்லாம் பார்த்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சில பேர் சொன்னாங்க, இல்ல இவங்க தான் ரப்பு, இவங்க தான் எல்லாத்தையும் செய்யறது, எல்லாத்தையும் படைக்கிறது, மௌத்தாக்குறது, உசுராக்குறது எல்லாமே இவங்க தான் சொல்லி. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இல்ல இல்ல இவங்க வந்து இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன் தேவகுமாரர் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லம் யலித் வலம் யூலத், அவனுக்கு பிள்ளையும் இல்ல வாப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டான், வாப்பாவும் மவும் இல்லைன்னு சொல்லி. எனவே அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் தாண்டி அற்புதம் காட்டியவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்றைக்கு என்ன நடக்கும், கியாமத்தினால் வரும் பொழுது என்ன நடக்கும், அத்துணை விஷயங்களையும் சொல்லி காட்டியவர்கள். இதற்கு முன்னால் என்னென்ன நடந்தது, பூமிக்கடியில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, வானத்தில் என்ன நடக்கின்றது, அத்தனை விஷயங்களையும் அறிந்த இல்முல் கைப் முழுமையாக கொடுக்கப்பட்டவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன வார்த்தையை விடவும் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு சொல்லிடாம இருக்கணும் என்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசியில் இறக்கி வைத்தான், குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், இவ்வளவெல்லாம் செய்தாலும் கூட நான் மனித உருவத்தை கொண்டவன், மனிதனாக இருக்கின்றேன். உங்களை போன்ற ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன், திருமணம் முடித்தவன், மனைவி மக்களோடு வாழ்ந்தவன், வியாபாரம் செய்தவன், தூங்குகின்றவன், எழுப்புகின்றவன், இந்த அடிப்படையில் பார்வையில் மனித தோற்றத்தை கொண்டவன். ஆனா அதுல ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளது, குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்வது எப்படி, நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதன் தானே என்று சொல்லி குர்ஆன்ல தானே சொல்லியிருக்குது. சூரத்துல் கஹ்ஃப்ல கடைசி எடுத்து பாருங்களேன், அத்தியாயத்திர நம்பரையும் ஆயத்திர நம்பரையும் சொன்னதோட பார்த்துட்டோம், சரிதான். சாதாரண என்ற வார்த்தை அங்கே எங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆயத்தை இறக்கப்பட ஓணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். விரும்பினதனால தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள் இப்படி இப்படி எல்லாம் அற்புதம் காட்டினதுக்கு அவங்களுடைய கவும்கள் இப்படி இப்படி எல்லாம் அளவு கடந்து இப்படி சொல்லிட்டாங்களே, அதே மாதிரி ஏண்ட கவும்களும் எனக்கு பின்னாலே யாரும் அப்படி சொல்லிடாம இருக்கணும் என்றதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், உடனுக்குடன் இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான். குர்ஆன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை சொல்லி காட்டும் பொழுது, அதனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்க விரும்புற கிப்லாவை
நாங்கள் உங்களுக்காக வேண்டி மாற்றி வைப்போம் என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அப்ப இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதுகுகள், புகழ்கள். வான்மறை கூறும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த தலைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்த அத்தனை புகழ்களும் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் அடுக்கிக் கொண்டே போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள், இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிலாட்டி அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிக்க மாட்டான். விரும்பினார்கள். கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கிப்லா காபத்துல்லா கிப்லாவாக மாற்றப்படணும் என்று சொல்லி விரும்பினாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கல. அல்லாஹ் சொன்னான், கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, வானத்தின் பக்கம் நீங்க அடிக்கடி முகத்தை தூக்குறதை நாங்க பார்க்கிறோம். ஃபலனுவல்லி அன்னக கிப்லத்தன் தர்தாஹா, உங்களுடைய ரிலாவின் படி உங்களுக்கு எது திருப்தியோ, உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நாங்கள் கிப்லாவாக ஆக்குவோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்று சொல்லி அல்லாஹ் இறக்கினான். இதே மாதிரி தான் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் என்று சொல்வதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய ஆயத்தை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழக்கூடிய எந்த ஒரு ஆயத்தும் இல்லை. சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது சூரத்து இதை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபஸவத்தவல்லா என்று சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கண்டித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தரத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் அபஸவத்தவல்லா என்று சொல்லி சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது. அதுவும் அல்ல. அதற்கெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் அழகான தெளிவான விளக்கங்களை சொல்லிக்கான். இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பார்த்து முகாத்தபாக முன்னிலைப்படுத்தி நபியே நாயகமே என்று சொன்ன அல்லாஹ்வுக்கு நீங்க முகம் கெடுத்தீர்கள் என்று சொல்லி இருக்கலாமே. யாரையோ பார்த்து சொல்லமாய் அபஸ வத்தவல்லா, அவர் புறக்கணித்து அவர் முகம் சுளித்தார் என்று சொல்லி யாரையோ பார்த்து சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு ஆயத்திலையும் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத் என்றோ யா அஹ்மத் என்றோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடல. எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டுக்கான். யா ஆதம் உஸ்குன், யா மூசா இன்னி ஸ்தஃபைதுக அலன்னாஸ், யா ஈசா, யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா நூஹ் என்று சொல்லி எல்லா நபிமார்களுடைய பெயரையும் சொல்லி சொல்லி கூப்பிடக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6666 ஆயத்தில் எந்த ஒரு ஆயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து யா முஹம்மத் என்றோ யா அஹ்மத் என்றோ சொல்லவில்லை. மாறாக யா அய்யுஹன் நபியு, யா அய்யுஹர் ரசூலு, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், இப்படி கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு தான் சொல்லுகின்றான். எங்களையும் யாரும் பேர் சொல்லி அழைத்து விட வேண்டாம் என்று சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் என்பது, மௌலிது என்பது, உலகத்தை விட்டு அந்த மௌலிது என்ற பெயரில் இருக்கக்கூடியவைகளை அழித்தாலும் அல்லாஹ் ஓதிய அந்த மௌலிதுகளை புகழ்களை குர்ஆனிலே இருந்து யாரினாலும் அகற்றவும் முடியாது. அது கியாமம் வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் மௌலிது ஓதக்கூடியதை யாரினாலும் நிறுத்த முடியாது. உலகத்திலே எல்லா அமல்களும் முடிந்ததன் பின்னாலும் கூட நான் ஆரம்பத்திலே சொன்னதன் பிரகாரம் உலகம் அழிக்கப்பட்டதன் பின்னாலும் நடக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சதாவும் புகழ்ந்து அவர்களுடைய மௌலிதை ஓதிக்கொண்டே இருப்பார் என்ற செய்தியோடு நிறைவுக்கு வருகின்றேன். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய உள்ளங்களிலேயும் உண்மையான ஈமானை ஏற்படுத்தி சகலவிதமான வழிகட்ட கொள்கைகளையும் சகலவிதமான வழிகேடுகளை விட்டும் அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் பாதுகாத்து நாங்களும் சுன்னத் வல் ஜமாஅத் தான் என்ற போர்வையில் வரக்கூடிய விசேஷமாக அப்படிப்பட்ட வழிகேடர்களுடைய அந்த வழிகட்ட கொள்கை கோட்பாடுகளை விட்டும் அல்லாஹ் மௌத் வரைக்கும் எங்களை பாதுகாத்து உண்மையான ஈமானோடு வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று எதை நமக்கு சொல்லி காட்டினார்களோ, எப்படி சஹாபாக்களை அதிலே தர்பியத்து கொடுத்து அவர்களை தன்னுடைய பாசறையிலே வாழ வைத்தார்களோ, அந்த உண்மையான ஈமானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் எங்களுடைய இரத்தங்களிலே இரண்டர கலந்த உண்மையான முஹப்பத்தை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தி உண்மையான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தரும் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் மௌலிதுகள், புகழ் மாலைகள், ஸலவாத்துக்கள் ஓதி அதன் மூலமாக அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து வாழ்க்கையிலே பல நூறு விடுத்தங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத்து செய்து கொண்டிருக்கும் பொழுதே எங்களுக்கு மௌத்து வந்து அவர்களுக்கு பக்கத்திலே ஜன்னத்துல் பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய
பெறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய இந்த மஜ்லிஸினுடைய உரிமத்தை கொண்டு தந்து நாளை கியாமத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு அருகதை பெற்ற நன்மக்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில் எங்களுடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை விளக்கங்களை எங்கள் மத்தியில் உரைத்த அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய உலமா பெருந்தகைகளில் ஒருவராகிய எங்களுடைய பெருமதிப்புக்குரிய அல்ஹாஜ் மௌலவி அப்பாஸ் முபாரி ஹஜ்ரத் அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தேவட்டகா பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.